இப்போ வந்து சொல்லு. நல்லா குடும்பமா சேர்ந்து எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இந்த வேலையா போய் கல்யாணம் பண்ணி பாடுற வை போன. இருடா, எதுக்குடா இப்படி வார்த்தை விட்டுருக்க? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா, அந்த பொண்ணுக்கு ஏதோ PCOD மூஞ்சிலாம் முடியா முளைக்குமா, குழந்தை பிறக்காதான் குண்டாயிட்டே போவாங்களாமா. தெரிஞ்சதுமே சொல்லிட்டேன் கல்யாணம் வேணான்னு. எங்க அம்மாவை? டேய் ஃபர்ஸ்ட் இந்த PCODனா என்ன? இப்படி நீ சத்தம் போட்டு கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அது சரி பண்ண முடியாத பிரச்சனையா? அது ஏன் வருதுன்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்டு அப்புறம் நீ போய் முடிவு பண்ணு. அதான் நானே நெட்ல பாத்துட்டேனே. நீ என்னத்த புதுசா சொல்லிட போற? அருள், இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா மாசம் அவங்க சினைப்பையில இருந்து கருமுட்டே வெளியே வரும். அது குழந்தைய உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு லைனிங்கும் உருவாகும். ஒருவேளை குழந்தை உருவாகலை அப்படிங்கும்போது கருமுட்டையும் எண்டோமெட்ரியமும் மாதவிடாயா வெளியே வந்துடும். அதான் எனக்கு தெரியும். இந்த PCODயா PCOS அதை சொல்லு முதல்ல. பொறுமையாக கேளுடா. இது ரெண்டுமே ஓவரி, அதாவது கருப்பையில் இருக்க பிரச்சனையை குறிப்பிடுறது தான். இந்த PCOD அப்படின்னா என்னென்னா, பிரச்சனை கருப்பைக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே எங்கேயும் போகாது. அதுவே இந்த PCOS அப்படின்னா கருப்பையை தாண்டி பிரச்சனை மித்த உறுப்புக்கெல்லாம் போகும். இரு எனக்கு இன்னும் தெளிவாக புரியலை. முதல்ல இந்த PCODனா என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. PCODனா என்னென்னா, மாதம் வெளியே வர வேண்டிய கருமுட்டை வெளியே வராமல் உள்ளேயே தங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை அது வெளியே வந்தாலும் சரியாக வளராமல் குறைபாடோட தான் இருக்கும். அதனால் அது கட்டியாக மாறிடும். அது கூடவே எண்டோமெட்ரியம் சொல்லப்படுற லைனிங்கும் வெளியே வராமல், அதனால் பீரியட்ஸும் வராமல் வெயிட் எல்லாம் அதிகமாகிட்டே போகும். ஓ, இதுதான் PCODயா? அப்போ PCOSனா? PCODயை கவனிக்காமல் விட்டுட்டா அது அடுத்த கண்டிஷனான PCOSஆ மாறிடும். இந்த PCOSல ஆண்ட்ரஜன் அப்படிங்கிற ஆண்களுக்கு இருக்க ஹார்மோன் அதிக அளவில் உற்பத்தியாகி மூஞ்சியில் மித்த இடத்துல எல்லாம் முடி அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். கூடவே மேல் பாட்டன் பால்னஸ் அப்படின்னு தலையில் முடி கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையெல்லாம் கட்டியாக மாறி பீரியட்ஸ், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாகி அதனால் சுகர், BP, ஹார்ட் டிசீஸ் மாதிரியானதெல்லாம் வரும். இது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் அப்னியா, அதாவது தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் ஆயிடும். அது ஏன் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால் மூச்சு சரியாக விட முடியாமல் தூங்க முடியாமல் ஆயிடும். கூடவே இன்ஃப்ளமேஷன், அவங்க உடல் முழுக்கவே வீக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவங்க எல்லாருமே குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆளாயிருவாங்க. அதனால் அவங்க மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கப்படும், டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. நான் சொன்ன நான் குழந்தை பிறக்காதுன்னு அதே தான் நீயும் சொல்கிற. இதுதான் எனக்கு பிரச்சனையே. அதனால தான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோவப்படாதடா. இதை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றேன். அதை கேட்டுட்டு நீ என்னமோ பண்ணு. சரி சொல்லு. இது வர்றதுக்கான காரணத்தை இன்னுமே சரியா கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த காரணங்களா இருக்கலாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடும்பத்துல முதல்ல யாருக்காவது PCOD இருந்திருந்தா ஜீன் மூலியமா நமக்கு அது வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றங்கும் போது சத்தான சாப்பாடாக சாப்பிடல, இல்லை வெளியே சாப்பிடும்போது சத்து இல்லாமல் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்டு, ரீஃபைன் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்லாம் சாப்பிட்றது, நம்ம உடம்ப சரியாக பார்த்துக்காம அதிக ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி PCOD வர வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த PCOSல நான் முன்ன சொன்ன மாதிரி ஆண்ட்ரஜன் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் அதிக அளவில் உற்பத்தி ஆகும். இது PCODலையும் நடக்கும். இது கூடவே தேவைக்கு அதிகமாக இன்சுலின் சுரந்தாலும் அதோட விளைவாக ஆண்ட்ரஜன் தான் உற்பத்தி ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ஓவர் வெயிட்டில் ஒபீஸா அதிக வெயிட்டில் இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இந்த PCOS வர வாய்ப்பு இருக்கு. எல்லாம் சரிதான். இப்போ அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அதையும் சொல்லு. இப்போ இந்த PCOD வந்துட்டா நம்ம உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெயிட்டை கரெக்டாக வச்சுட்டு டாக்டர் கொடுத்த மருந்தை சரியாக எடுத்துட்டாவே இந்த PCODயை சரி பண்ணிடலாம். அதுவே இந்த PCOS வந்துட்டா கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக தேவைப்படும். சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம், குழந்தையும் பெற்றுக்க முடியும். நான் சொல்கிறத நம்பலைன்னா டாக்டர் சொல்கிறத நீயே கேளு. நிறைய பேர் சைக்காலஜிக்கலி they get upset. பீரியட் வரலையே, PCOD இருக்கே, நமக்கு எப்படி கல்யாணம் ஆகும், என்ன ஆகும் அப்படின்னு. ஓவிலேஷன்ங்கிற அந்த எக் வெளியில வரலைன்னா பிரெக்னன்சி ஆகாது. that is nature. பட் அந்த எக்கை வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணுமோ as a doctor we definitely do for the patient. ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த எக் வெளில வரலைன்னா பிரெக்னன்சி ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு PCOD உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, ஒரு டீனேஜ்ல நீங்க 20 early 20s இருக்கீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். நீங்க வெயிட் கரெக்டா வந்துட்டீங்கனாலே இதெல்லாம் சரியாயிடும். நிறைய பெண்களுக்கு PCOD இருந்தாலுமே ஸ்கேன்ல வேற ஏதாவது ஸ்கேன் எடுக்க போயிருப்பாங்க, PCOD வந்திருக்கும், அவங்க எல்லாருக்கும் பீரியட் தள்ளி போவாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் நார்மலா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், அப்படி இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் வராது. அடுத்தது பிரெக்னன்சி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த காமன் காசஸ் ஃபார் சப்ஃபர்டிலிட்டி. பிரெக்னன்சி ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், ஓவிலேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ஓவிலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி ஹேவ் பாலிசிஸ்டிக். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் கப்பலில் ப்ரெக்னென்சி ஆன உடனே ப்ரெக்னன்சியை ஃபஸ்ட்டு தள்ளி போடாது. உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு தெரிஞ்சுதா, இந்த பிளானிங்னு சொல்லி 2 to 3 years அதை தள்ளி போட வேண்டாம். டக்குன்னு வாங்க டாக்டர் கிட்ட. அடுத்தது என்ன பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 yearsல there is a chance of you having a healthy baby.
கேட்டியா? இப்பயாவது என்னங்கிறது புரிஞ்சுதா உனக்கு? இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி டைமில் அவ கூட ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, சீக்கிரம் சரியாயிரும் நீயும் தைரியம் சொல்லியிருந்தேனா அவளும் சரியாக இருந்திருப்பா. 2 பேரும் பிடிச்சி தானே கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்க. இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைனே நீ கல்யாணத்தை வேணாங்கிற. அதுவே உனக்கு ஒரு பிரச்சனை வந்து அவள் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவளே பிசிஓடியா பிசிஓஎஸ்ஸான்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கா. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போ. பிசிஓடியாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இதை சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். அதனால் அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இரு, இது எல்லாமே சரியாயிடும். சரி, நான் அவளை போய் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்.